பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, அவருடைய குடும்பத்தினுடைய தேவைகள், ஏனெனில் அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது குடும்பத்திற்குள்ள நாம் எவ்வளோ செலவுகள் இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகள் இருக்கும். ஸோ அதை குறித்து அவருடைய தேவைகளை எவ்வாறு ஆண்டவர் சந்தித்தார் என்பதை நாம் கடந்த முறை நாம் பார்த்தோம். நாம் இன்று சகோதரருடைய ஊழியத்திலே, அவர் ஊழியத்திற்கென்று கூட அவர் பல இடங்களுக்கு போய் நற்செய்தியை அறிவிக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது அதற்கு தேவையான செலவினங்களை ஆண்டவர் எவ்வாறு சந்தித்தார் என்பதை குறித்து நாம் நம் சகோதரரோடு பேசுவோம் வாருங்கள். பிரைஸ் தி லார்ட் பிரதர். சகோதரர், கடந்த முறை நாம் குறித்து பேசிட்டு இருக்கப்போ உங்கள் குடும்பத்தினுடைய தேவைகள் குறித்து நீங்கள் சந்திச்சிங்க. எப்படி நீங்கள் உங்களுடைய மனைவியின் மூலமாக 10ல் 1 பங்கு எப்படி நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. அவ்வாறு கொடுத்ததன் மூலியமாக கடவுள் உங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொருடைய தேவைகளை எவ்வாறு சந்திச்சார்ன்ட்டு நீங்கள் பார்த்தீங்க. அந்த ஒரு அனுபவம் பலருக்கு பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நம்ம ஆண்டவர் வாக்கு மாறாதவர், அவர் சொல்வதை செய்ய வல்லவராக இருக்கிறார். கேட்பதற்கு மேலாக தருகிற மாதிரி உங்கள் குடும்பத்தினுடைய தேவை எல்லாருமே சந்திச்சா சொன்னீங்க. நம்ம இதை தவிர்த்து பிரதர், உங்களுடைய ஊழியமும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா? ஸோ நீங்கள் இப்போ நற்செய்தி இருக்கிறதுக்கு பல இடத்துக்கு போக வேண்டியிருந்துச்சு, வர வேண்டியிருந்துச்சு. ஸோ அதற்கு உங்களுக்கு செலவினங்கள் உண்டு இல்லைங்களா? ஸோ நீங்கள் பஸ்ஸில் போய் வர வேண்டியிருக்கும். ஸோ அதை குறித்து சொல்லுங்கள் பிரதர். அதை குறித்து சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ உங்களுடைய ட்ரேட்மார்க் நீங்கள் எல்லாரும் அறியப்பட உங்களுக்கு இந்த ஜிப்பா போட்டு தான் நீங்கள் இடத்துலையும் போகிறீங்க வரீங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கா பிரதர்? பேக்ரவுண்ட் கண்டிப்பாக உண்டு. என்னுடைய வாழ்க்கையே பின்னிட்டு வந்ததில் பெரிய கருத்தில் தான் இருக்கு. ஜிப்பா போடுறது இன்னைக்கு மாதா டிவிலாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்களா, ஃபாதர் தான் நினைக்கிறாங்க. எல்லாம் ஜிப்பா போட்டு பாருக்காங்க. சில பேர் இதெல்லாம் ஃபாதர் தான் கூப்பிட்றாங்க. நான் சொல்லுவேன், ஒரு நாள் ஒரு சேலத்தில் ஒரு இதுக்கு போயிருந்தேன். அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸு கேட்டாங்க, ஃபாதர் நீங்கள் எந்த டைசிஸ்ன்னு கேட்டாங்க. நான் தருமபுரி டைசிஸ்ன்னு சொன்னேன். தருமபுரி டைசிஸில் எந்த பாரிஸ்ன்னு கேட்டாங்க. நான் கோயிலூர் பாரிஸேன். கோயிலூர் பாரிஸில் ஃபாதர் அந்தோனி சாமி தான் இருக்கிறாரு கேட்டாங்க. நானும் அதே பாரிஸ் தான் இருக்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் அவர் பேரிஸ்ட் பிரீஸ்டாக இருக்கிறாரு, நான் ஃபேமிலி பிரீஸ்டாக இருக்கிறேன். அப்புறம் அந்த சிஸ்டருக்கு அப்படியே சிரிச்சுட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் ஜிப்பா போட்டதை பார்த்து எல்லாரும் ஃபாதர் சொல்லி கேட்குறாங்க. இந்த ஜிப்பா போட்டது கூட கடவுள் தான் திட்டத்தோடு செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். நீ சொன்னதுனால தருமபுரியில் சோகத்தூருக்கு பக்கம் ஒரு அனாதைகள் இல்லம் இருக்கிறது. அனாதைகள் இருக்கும், ஊனமுற்றோர் இல்லம். இந்த மாதிரி அவர் ஒரு பிரதர் வச்சு நடத்திட்டு இருக்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் அங்கே போயிட்டு மாதம் அந்த பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு இப்போ சில பாட்டுக்கிட்டலாம் சொல்லி கொடுத்து பாட வச்சு அப்படி ஜோம் பண்ணி கொண்டு வந்துடும். மெர்சி ஹோம் சொல்கிறீங்களா? மெர்சி ஹோம் இருக்காதுங்களா? ஆமாம், அதை மெர்சி புறமாக வச்சுக்கிறாங்க. அங்கே போயிட்டு அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க, பலவிதமான ஊனமுற்ற பிள்ளைகள், அனாதை பிள்ளைகளாம் அவர் ஒரு பிரதர் வச்சு நடத்திட்டு இருக்கிறார். போய் நடத்திட்டு இருக்கிறாரு. நான் அங்கே ஆரம்ப காலத்தில் அங்கே போயிட்டு வருவேன். எல்லாம் 14 வச்சுவேன். நான் இப்போ மிலிட்ரி போயிட்டு பழைய சட்டை தான், இதுக்கு தான் போட்டிருக்கிற சட்டை தான். அப்படி கைத்தட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் பாட்டு சொல்லி கொடுத்து கைத்தட்டிட்டு பாட்டு சொல்லி கொடுத்துருந்தேன். அதில் பிள்ளைகளோட கையாடுங்க இப்படி அப்படி சொல்லி சும்மா அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு நடனம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். அப்படி சொல்லி கொடுக்கும்போது சட்டை இதுலேருந்து கிழிஞ்சு போச்சு பிரதர். தையல் விட்டு கிழிஞ்சு போச்சு. தனி அதாவது கை தனியாக வந்துருச்சு வச்சுங்களா, வந்துருச்சு. ஒரு பக்கம் இருக்குது, என்ன செய்யறது. அப்புறம் பிரதர் போயிட்டு, பிரதர் அச்சோ இப்படி ஆச்சா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் பிரதர் அவர் ஜிப்பா தான் போடுவார். அவருடைய பழைய ஜிப்பாலாம் எனக்கு எடுத்து கொடுத்தாரு. பழைய ஜிப்பாலாம் கொடுத்து பழைய ஜிப்பா அந்த பேண்ட்டெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் அவர் கொஞ்சம் குண்டு. நான் அப்போ மிலிட்ரி இருந்தேன். சரி, அந்த ஜிப்பா வாங்கிட்டு பகலில் போட்டு வர முடியாது. போட்டுன்னு வந்தானாக்கா எல்லோரும் சிரிப்பாங்க. அதனால் இருட்டு கட்டுற முன்னாடி நைட்டு முன்னாடி அப்புறமெல்லாம் ஜிப்பா போட்டுக்கிட்டு அப்படி பஸ் ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வீட்டுக்கு வந்து சேர்ந்தோன்னே வீட்டில் கதவை தட்டினேன்.
திறந்த எங்கள் மனைவி திறந்தா என் ஜிப்பா போட்டுக்கிறத பார்த்துட்டு ஜெபம் போட்டு பார்த்துட்டு போயிட்டு என்ன இது என்ன கோலம் என்ன அதெல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு உள்ள போனேன். என்ன ஆச்சுங்க என்ன இப்படி ஒன்று அந்த சட்டை கிழிஞ்சு போச்சு பாரு கிழிஞ்சு போச்சு அங்கே தைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அதில் பிரதர் பார்த்தாரு அவர் ஜிப்பா கொடுத்தாரு அவருக்கு இது அவரு பழைய ஜிப்பா தான் அது போட்டு வேஸ்ட் பண்ணுறது தான் அந்த ஜிப்பா கொடுத்தாரு. பழைய ஜிப்பானா கூட நல்லா இருக்குது ஜிப்பா தான் கிழிஞ்சு கிழிஞ்சு சுத்தமாக இருக்குது அழகாக தான் இருக்குது அது கொடுத்தாருன்ட்டு. அப்புறமேல எங்கள் ஒய்ஃப் பார்த்துட்டு அச்சோ சேசுவே அப்படியா சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃபு கொஞ்சம் தைக்க தெரியும் தையல்லாம் கொஞ்சம் தெரியும். அப்புறமேல அவள் என்ன பண்ணா தெரியுங்களா பெரிய பெரிய ஜிப்பா இருக்குதுங்களா அதெல்லாம் கட் பண்ணிட்டு கை மாத்திரம் கட் பண்ணி இதெல்லாம் கட் பண்ணி ஒரு சிறுசாக எனக்கு ஆரமாக போட்டு தைச்சிட்டு எனக்கு கொடுத்தா நான் போட ஆரம்பித்தேன். நிறைய ஜிப்பா ஒரு 4-5 ஜிப்பா நினைக்கிறேன் கொடுத்தாங்க அதெல்லாம் கட் பண்ணி ஜோம்னா அன்னைக்கு போட ஆரம்பித்த ஜிப்பா இன்னைக்கு தொடர்கின்றது என்னை பார்க்கும்போதெல்லாம் அவர் நினைப்பு தான் வரும் ஆண்டுக்கு அவர் என்னை பார்த்துலாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் இப்படி கடவுள் திட்டம் என்ன இதெல்லாம் நினைச்சாவே வித்தியாசமாக இருக்கிறது தான். அவரு என்னை அப்படிப்பட்ட ஒரு ஜிப்பாவில் போயிட்டு இருந்தார். இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிலை. நீங்கள் சொன்னீங்க இந்த பஸ் எனக்கு எப்படி எனக்கு இப்படியே ஜிப்பா போட ஆரம்பித்தேன். அப்புறமேல நான் நினைக்கிறேன் இந்த பஸ்ஸுக்கு பயணத்தை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இன்றைக்கி ஒரு நாள் தங்கரை கோட்டைக்கு நாங்கள் நைட்டு ஒவ்வொரு மாதமும் ஈவினிங் டைமில் 6லேருந்து 9 மணிக்கு அங்கே ஜெபம் நடத்துவோம். அப்புறமேல அங்கே தங்கிட்டு வச்சுட்டு வந்துடுவேன் காலையில் பரப்பிட்டு வந்துடுவேன். ஒரு நாள் போனால் அந்த பாதர் அங்கே இல்லை. ஆனால் அந்த பாதர் வந்து சொல்லிட்டு போயிட்டார் வேதிர்கிட்ட பிரதர் வருவார் பிரதர் வந்தால் ப்ரேயர் நடத்துவார் சொல்லிட்டு அவங்க அவசரமாக இது போயிட்டார். நான் போனோம் எல்லாம் கரெக்டாக பெல் அடிச்சுருந்தாங்க கரெக்டாக மக்கள்லாம் வந்தாங்க 6 மணிக்கு ப்ரேயர்லாம் ஆரம்பிச்சாச்சு. சரி கோயிலில் வேலை நடந்து நான் ப்ரேயர் நடத்தினேன். தங்கணும் எங்கே தங்குறது அவர் இது சொல்லாத போயிட்டு போராட்டுக்குது வேதியில் அப்பாரு கொண்டு போயிட்டார். நானும் புறப்பட்டு வரத்துக்கு என்ன பண்ணேன்னா ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தான் பஸ் ஸ்டாண்டு. எத்தனை மணிக்கு முடிஞ்சு பிரதர்? எத்தனை மணிக்கு ப்ரேயர் முடிஞ்சு? 9 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு. எனக்கு 9:30 மணிக்கு பக்கம் பஸ்ஸு அங்கேருந்து அந்த ரூட்டில் வர தருமபுரிக்கு வர பஸ் இருக்குது 9 மணி 9:15 இருக்குது. அதனால நான் உடனே ஜெபம் முடிச்சுட்டு உடனே மக்கள்லாம் ஜெபம் பண்ணிட்டு புறப்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுனாக்க அங்கே போய் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறேன். பஸ் ஸ்டாண்ட்னா கொஞ்சம் தூரம் போகணும் கேட்டேன் எங்கள் தருமபுரிக்கு போகிற பஸ் எப்போ வருங்க? யோ இப்போதாயா பஸ்ஸு போச்சுன்ட்டாங்க. கடைசி பஸ் போச்சுன்ட்டாங்க. அந்த வெளியே அந்த வெளியே போகிறவங்க பஸ் அது பஸ்ஸு போடுச்சுயா என்னையா இப்போ கேட்குறேன்னா அச்சோ என்ன சரி திருப்பும் அங்கே போகணும் நான் திரும்பி போகணும் எங்கே போகிறது அவங்க எல்லாம் மக்கள்லாம் படுத்துட்டு இருப்பாங்க எங்கே போட்டுக்கிறது கோயிலை விட்டுருவாங்க. சரி பைய தோல் மாட்டிக்கிட்டு அந்த கடையில் பட்டாணிக்கல்ல இருக்கும் கிராமத்து பட்டாணிக்கல்லாம் போட்டு பையில் கொஞ்சம் பட்டாணிக்கல்ல வாங்கி போட்டுக்கிட்டு நடப்பயணம் பறந்துட்டேன். ரொம்ப தூரமாச்சு பிரதர்? 36 கிலோமீட்டரு. ஐயோ பையில் போட்டுக்கிட்டு நடந்தே வந்தேன். வில்லேஜ் கிராமம் இருக்குது நடந்தே வரேன். கிராமம் 10 மணிக்கெல்லாம் பரப்பிட்டு அப்படியே 10 மணி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் 10 மணி ஆகிட்டுக்கும். ஆனால் அதுக்கு மேலே 10 மணி ஆகிட்டுக்கும் அப்படியே வந்துட்டு இருக்கிறான். கிராமத்தெல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் படுத்துட்டு இருக்கிறாங்க. பள்ளியில் ஒரு 2-3 கிராமம் 4-5 கிராமம் இருக்குது. வருகிற பொழுது இந்த தெருநாய் இருக்கு இல்லைங்களா வில்லேஜ்லாம் தெருநாய் நிறைய இருக்கும். அந்த ஒரு ஊருக்கு கிராமத்துக்கு நுழையிறேன் தெருநாய்ங்க கத்திட்டு வருது. வந்து தெருநாயெல்லாம் பிடிச்சி கடிச்சே போடும். ஒரு நாய் வச்சு எல்லா நாயும் வரும் எல்லாம் பிடிச்சி கடிக்கும். ஐயோ சரி நான் உடனே ஓ தானியலின் தேவனே இன்னும் கையை தூக்கினான். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டது போல நாய்களின் வாயை கட்டி போட்டுன்னு சொல்லி நாய் ஒடியாந்துச்சுங்க. நாய் ஒடியாந்து கடிக்கிற மாதிரி அப்படி வேகமாக வந்தது. பக்கம் வந்து அப்படியே வந்து சேர்ந்து பேட்டு பக்கம் அப்படியே மோந்து இருந்து பார்த்துட்டு அப்படியே என் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாருன்னு
ஆண்டவர் துதிச்சுக்கிட்டு அப்புறம் நான் பயணம் ஆகிட்டே இருந்தேன். நான் நாய் ஒன்றும் கடிக்கல, எல்லா நாய்களும் நல்லா அப்படியே வாலாட்டிக்கிடுச்சிங்க. அதை இது பண்ணி அந்த ஊர் கிராமம் அடுத்த ஊர் அதே மாதிரி, அது அடுத்த ஊரும் அதே மாதிரி, எந்த ஒரு நாய்களும் என்னை கடிக்கல. வந்து நான் அப்படியே புறப்பட்டு நடந்தே வந்துட்டு விடிகாலம் சேர்ந்தேன். 36 கிலோமீட்டர் நடந்துட்டு 8 மணி நேரம் ஆயிருக்கு. விடிகாலம் வந்துட்டு எங்கள் வீட்டு வந்து கதவு தட்டினேன். விடிகாலம் ஒரு 5 மணிக்கு வந்து கதவு தட்டினேன். கதவு தட்டும்போது எங்கள் வீட்டுக்காரர் வந்து, ஏங்க எந்த பஸ்ஸு, எங்கே எப்படி வந்தீங்கன்னாங்க. எல்லாம் வந்துட்டேன். எந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னு கேட்டாங்க. இந்த பஸ்ஸில் வந்தேன்னு கேட்டேன். அது என்ன அவன் நினச்சிட்டா 11ஆம் நம்பரு. 11ஆம் நம்பரு அங்கே தொப்பு இருக்குல்ல போகுது, நீங்கள் எப்படி வந்தீங்க? ரெண்டு காட்டுனுங்க. நடந்தே வந்துட்டீங்களா? ஆமாடி, நடந்தே வந்துட்டேன்னு. நான் வரப்படி நடத்தி வந்தேன். எல்லாம் வாழ்க்கையில் வர முடியாது. நடந்தே வந்துட்டேன். இந்த பயணம் போய் அதே சூழ்நிலை இருந்து கடவுள் அப்படியே அதெல்லாம் இந்த நாய்கள் குறைஞ்சி போனதெல்லாம் அப்படியே வச்சு போகும்போது நான் சொன்னேன் எங்கள் ஒய்ஃப் அப்படி ஆண்டவரே. கடவுள் இப்படிப்பட்ட ஒரு சில கஷ்டங்கள் பாடுகள் கொடுத்தாலும் அதன் மூலியமா வந்து நான் உன்னோட இருக்கிறேன், கலங்க வேணாம், திகைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அதன் மூலியமா நமக்கு ஒரு ஆண்டவர் வந்து அனுபவபூர்வமா நமக்கு அறிவை நமக்கு கொடுக்குறாரு. பிரதர் ஓகே பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர், ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ.